ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள், குப்தர்கள் காலத்தில் நிலங்களின் பெயர்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இதுக்கு ஷார்ட்கட் பார்க்கலாம். சேத்ரா அப்படின்னா, சேத்ரானா பயிரிடக்கூடிய நிலம். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, சேத்ரா வந்து நிலத்தில் வந்து பயிரிடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நிலத்தில் சேத்ரா வந்து வேளாண்மை செய்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒனுக்கு. ஸோ செகண்ட் ஒன் பாருங்கள், கிலானா தரிசு நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து கிடான்னு நினச்சிக்கோங்க, ஆட்டுக்கிடா இருக்குங்களா, ஆட்டுக்கிடா வந்து தரிசு நிலத்தில் மேய்ஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அப்ரகதா. ஸோ அப்ரகதானா காடு அல்லது தரிசு நிலம். ஸோ இதுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, அப்சரான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்சரா பென்சில். ஸோ காட்டில் இருக்கிற மரத்தெல்லாம் வச்சு தான் அப்சரா பென்சில் தயாரிக்கிறாங்க. அப்படி காடு அல்லது தரிசு நிலம். அடுத்து வாஸ்தி அப்படின்னா குடியிருக்கத்தக்க நிலம். ஸோ வாஸ்து, ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பார்ப்போம், வாஸ்து பார்த்து தான் வீடு கட்டும் இல்லைங்களா. ஸோ வாஸ்தி அப்படின்னா குடியிருக்கத்தக்க நிலம். ஸோ கபட சகாரா அப்படின்னா மேய்ச்சல் நிலம். ஸோ மேய்ச்சல் நிலம்னா ஆடு மாடெல்லாம் எப்படி இருக்கும், கள்ள கபடம் இல்லாமல் தானே இருக்கும். ஸோ கபட சகாரா மேய்ச்சல் நிலம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்,